காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் போன்ற தலைவர்கள் சொல்றாங்க பாஜக வந்து திமுக அணுகியிருக்காங்க, இந்த சட்டத்தை எப்படியா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. பாஜக எல்லாரையும் தான் அணுகியிருக்காங்க. எனக்கு வந்த செய்தி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியை நேரடியாக சென்று சந்தித்தார் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லு கொண்டு வரணும்னா வந்து எந்த இவர்கள் வந்து வேணா யாரையும் சுமூகமாக அன்னைக்கு பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாடாளுமன்றத்தில் ஒரு பில் கொண்டு வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனால் இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்போ மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. மேடம், திமுக போராட்டத்துக்கு பின்னாடி இந்த சீட்டு மொத்தமாக 60 சீட்டாக உயர்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இது வந்து திமுக கிட்ட வெற்றியா, ஃபேர் டெலிமினேஷனுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையா? நிச்சயமா வந்து நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சதவிகிதம் குறைக்கப்படாமல் நம்முடைய எம்பிஸோடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வாதாடி கொண்டிருக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தால் அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இல்ல வந்து யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லைன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் வந்து நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைய கூட்டத்தில் வந்து திமுகவும் பங்கேற்கல, அதிமுகவும் பங்கேற்கல. இதில் ஒரு புதிய நட்பு இருக்குன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சிக்கிறார். அதிமுக கிடையாது ஒரு புதிய நட்பு இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மேகதாது விஷயத்துலையும் ஒரு மித்த கருத்து தான் கொண்டு இருக்கோம். பல நேரங்களில் ஒரே விஷயத்த ஒன்றா கூட போய் நாங்கள் வந்து அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து புதுசான ஒரு விஷயம் அப்படின்றது, இவங்க புதுசாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க, இவங்க புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இதுவரை நடக்காத ஒன்று இல்லை. அதனால் இப்பொழுது கூட இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேகா எல்லா எதிர்கட்சி தலைவர்களையோ இல்லைன்னா அவங்களோட கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்து இந்த மேகதாடு பிரச்சனையை பற்றி அவர்களிடம் எடுத்து சொல்லுவது என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு செல்ல தயாராக இருக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் கூட இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் கூட்டியிருக்க இந்த கூட்டம் என்ன நோக்கத்திற்காக நீங்க இல்லைங்க, திசை திருப்பதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியல. சரி, நோக்கம் அப்படின்னா இது வரைக்கும் கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏதாவது தீர்மானம் வெளியிட்டிருக்காங்களா? இல்லைன்னா முதல்வர் வந்து இந்த கூட்டத்தில் நாங்கள் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கோன்னு வந்து சொன்னாங்களா? டிவிக்கேவுடைய ஸ்டாண்ட் என்ன, ஏதாவது தெளிவுபடுத்தியிருக்காங்களா? அதனால என்ன நோக்கம்னு எங்களுக்கு தெரியல, அவங்களுக்காக தெரியுமான்னு எனக்கு தெரியல.